ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ரியல் டைம் டிராஃபிக் ப்ரிடிக்ஷன் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் யூசிங் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் டிராஃபிக் லைட்டை எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 4-வே ஜங்ஷனில் ஒரு டிராஃபிக் லைட் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் ஒவ்வொரு லேண்ட்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்துட்டு வெஹிக்கிளோட கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு த பஸ் கவுண்ட் ஆர் கார் கவுண்ட் ஆர் மோட்டார் சைக்கிள் கிரவுண்ட், இதே மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வரலாம். ஸோ இப்போ ஒரு சைட்ல கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சைட்ல கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் போலீஸ் யூஸ்வலாக மேனுவலாக இந்த பக்கம் டிராஃபிக்கை விடுறதா இருக்கட்டும், அந்த பக்கம் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், டிபெண்ட்ஸ் ஆன் த மேனுவல் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரதுனால டிராஃபிக் லைட் எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது தான் இதோட ப்ராஜெக்ட். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் சிசிடிவி கேமரால இருந்து ரியல் டைமா எவ்வளவு கார் கவுண்ட், வெஹிக்கிள் கவுண்ட் அண்ட் பஸ் கவுண்ட் ஆர் மோட்டார் சைக்கிள் கவுண்ட் வருது அப்படின்றத ரியல் டைமா கவுண்ட் பண்ணிடும். ஸோ கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இட் வில் மேக் எ டிசிஷன். டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிளோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் மேக் எ டிசிஷன். லைக் எந்த லேண்ட் வந்துட்டு அதிகமான டைமிங் கொடுக்கணும், எந்த லேண்ட் வந்துட்டு கம்மியான டைமிங் கொடுக்கணும், இல்லை நியூட்ரலாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே சேம் டைம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட ப்ரிடிக்ஷனோட வேலை. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஐடென்டிஃபை த டிராஃபிக் கன்ஜெஷன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிளோட கவுண்ட். ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மாடலாக டெவலப் பண்ணியிருப்போம். இனிஷியலாக டேட்டா கலெக்ஷன், அதாவது ஒரு கேமரா, சிசிடிவி கேமரால இருந்து எப்படி வெஹிக்கிளோட கவுண்டை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு டிராஃபிக் வீடியோ இருக்குது, அந்த டிராஃபிக் வீடியோல இருந்து கார் கவுண்டா இருக்கட்டும், பஸ் கவுண்டா இருக்கட்டும், மோட்டார் சைக்கிள் கவுண்டா இருக்கட்டும், அதோட கவுண்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் கால்குலேஷன் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி டிராஃபிக் இருக்கும் அப்படின்றத நமக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. இப் சப்போஸ் பஸ் கவுண்ட், கார் கவுண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்துட்டு மோர் தென் கோ பியாண்ட் த லெவல், ஒரு சர்டைன் கவுண்ட்ஸ்க்கு மேலே போக போச்சுது அப்படின்னா அதோட டிராஃபிக் சினாரியோ ஹெவி, லோ, மீடியம் அந்த மாதிரி நமக்கு டேட்டா செட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா செட்டை வச்சு தான் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டை ஃபர்ஸ்ட் எப்படி கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ண டேட்டா ஆஃப்டர் டேட்டா கலெக்டிங் வி ஷுட் கிவ் த ட்ரைனிங் டு த பர்டிகுலர் சிஸ்டம். அதாவது மெஷின் லேர்னிங் அப்படின்ற அல்கோரிதத்துக்கு நம்ம வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கணும். ஸோ அந்த மாடல் ட்ரைனிங்னு சொல்றது தான் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய எக்ஸ்ஜி பூஸ்ட், எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் வழியா நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரெயின் பண்றோம். ஸோ இது ரெண்டாவது பார்ட்டா இருக்கும். ஆஃப்டர் மாடல் பில்டிங், அந்த மாடலை சேவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மாடல் டெப்ளாய்மெண்ட். ஸோ மாடல் டெப்ளாய்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ரியல் டைமா ஒரு பஸ் கவுண்ட், கார் கவுண்ட் வர்றத அது ப்ரிடிக்ட் பண்ணி எவ்வளவு டிராஃபிக் இருக்குது அப்படின்றத சொல்லணும். வெதர் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடு ஆர் வாட் எவர் மே பி த லேண்ட், அந்த லேண்டோட டிராஃபிக் எவ்வளவு அப்படின்றத இந்த மிஷின் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணணும். வெதர் இட் இஸ் ஏ ஹை டிராஃபிக் ஆர் லோ டிராஃபிக். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் அதோட அவுட்கம் இருக்கும். ஸோ லைக் இப்போ ஹை டிராஃபிக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் நமக்கு வந்துட்டு அதிகமாக டிராஃபிக் லைட்டோட சிக்னல் டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் கிரீன் சிக்னல் அதிகமான டைமும், ஒரு பக்கம் ரெட் சிக்னல் வந்துட்டு அதிகமான டைமும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கன்ஜெஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமிங் வேரியேஷன் மாறும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபைனல் அவுட்கமாக தரப்போகுது. ஸோ இந்த மூணாவது பார்ட்டு ஒரு சிமுலேஷன் பார்ட்டாக நம்ம காட்டியிருப்போம். ஒரு டிராஃபிக் லைட்டே எடுத்துக்கிட்டு அந்த டிராஃபிக் லைட்டில் இந்த மாடலை டெப்ளாய் பண்ணி எப்படி அது கார் கவுண்ட், பஸ் கவுண்ட் அண்ட் மோட்டார் சைக்கிள் கவுண்டை கவுண்ட் பண்ணி டிராஃபிக் வெதர் இட் இஸ் ஹை டிராஃபிக் ஆர் லோ டிராஃபிக்னு ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் லைட்டை பர்டிகுலரா கண்ட்ரோல் பண்றது தான் மூணாவது பார்ட்டா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டா நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் டேட்டா கலெக்ஷன் பார்ட். ஸோ கலெக்ஷன் பார்ட்டுக்கு அப்புறமா அதோட டிராஃபிக் ப்ரிடிக்ஷன் பார்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் த சிமுலேஷன் பார்ட். டிராஃபிக் லைட்டோட கண்ட்ரோல்டு பார்ட், ஸோ கண்ட்ரோலிங் பார்ட். ஸோ இதை நம்ம டெமோ பார்த்துடலாம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக்கில், மற்றபடி எல்லாமே நார்மல் பைத்தான் பேக்எண்ட் தான். ஸோ இதோட அவுட்கம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் பார்ட்டை நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ டேட்டா கலெக்ஷன் பார்ட்டை நான் ரன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் பார்ட் ரன் பண்ணுறதுக்கு ஸோ பைத்தான் vehicle count.py. ஸோ இதில் நான் ஒரு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் டைமாக சிசிடிவி கேமராலேருந்து கேப்சர் பண்ண வீடியோவை எடுத்துட்டு ஓப்பன் சிவி ஓப்பன் கம்ப்யூட்டர் விஷன் அல்கோரிதம் வழியாக கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரி வழியாக நம்மளால வெஹிக்கிளை கவுண்ட் பண்ண முடியும். லைக் பைக் கவுண்டாக இருக்கட்டும், கார் கவுண்டாக இருக்கட்டும், டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா கலெக்ஷன். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ பார்க்க போனீங்கன்னா இது ஒரு ரியல் டைம் டிராஃபிக் வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டிராஃபிக் வீடியோவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா லைக் கார், மோட்டார் பைக், பஸ் அண்ட் ட்ரக் கவுண்ட். ஸோ இது அப் டைரக்ஷன் அண்ட் டவுன் டைரக்ஷன். இது ஒரு டேட்டா கலெக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளால எப்படி கலெக்ட் பண்ண முடியும் இந்த டேட்டாவை. இதுவே 4G ஜங்ஷனுக்கு என்னால் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு சிசிடிவி கேமரால இருந்து camera will identify the whether it is a car or bike or truck or bus என்றதை ஐடென்டிஃபை பண்ணும். வென் அதை கவுண்ட் பண்ணும், வெதர் அப் டைரக்ஷனாக இருக்கட்டும், டவுன் டைரக்ஷனாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்மளால ஒரு கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தென் மிஷின் வில் ப்ரிடிக்ட் த பர்டிகுலர் டிராஃபிக். இப்போ சப்போஸ் வந்துட்டு கார் கவுண்ட் அதிகமாக இருக்குது, பஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட டிராஃபிக் சினாரியோ நமக்கு டேட்டா செட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் கன்ஜெஷன் வந்துட்டு ப்ரிடிக்ட் ஆகிக்கும். ஸோ அடுத்த பார்ட் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன் பார்ட். கார் கவுண்ட், பஸ் கவுண்ட், ட்ரக் கவுண்ட், அந்த மாதிரி கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை கவுண்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம வந்துட்டு ரியல் டைமாக ஒரு கேகிள் அப்படின்ற சைட்டில் எடுத்துக்கிட்ட டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறோம். ஸோ அந்த பார்ட்டை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம மிஷினை வந்துட்டு ட்ரைனிங் அனுப்ப போகிறோம். ஸோ மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம். ஒரு டைம், டேட், அப்புறமா டே ஆஃப் த வீக், அப்புறமா கார் கவுண்ட், பஸ் கவுண்ட். நம்ம இனிஷியலாக டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி கார் கவுண்ட், பைக் கவுண்ட், பஸ் கவுண்ட், ட்ரக் கவுண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அண்ட் டிராஃபிக் சிச்சுவேஷன். ஸோ லோ டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், நார்மல் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்றத மிஷினுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ஸோ மாடல் ட்ரைனிங் பண்ணும்போது தான் மிஷின் வில் அக்வெஸ்ட் த பர்டிகுலர் நாலேஜ், தென் இட் வில் மேக் ஏ ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த டிராஃபிக் சினாரியோ பொறுத்த வரைக்கும் லோ டிராஃபிக், ஹை டிராஃபிக் அண்ட் நார்மல் டிராஃபிக், இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்ல நமக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட்டை வச்சு தான் மிஷினுக்கு நம்ம வந்துட்டு ட்ரைனிங் அனுப்ப போறோம் பை யூசிங் ஆஃப் XGBoost மெஷின் லேர்னிங் அல்கோரிதம். சரிங்களா? ஸோ XGBoost மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் வழியா நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்ப போறோம். ஸோ அந்த பார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் XGBoost அல்கோரிதம் வழியா மிஷின் லேர்னிங்க்கு அனுப்பியிருக்கிற பார்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக் அப்படின்ற டேட்டா செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட் வழியா எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், அப்புறமா ப்ரீ ப்ராசஸிங், அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டரி டேட்டா அனாலிசிஸ், தென் ஃபியூச்சர் இன்ஜினியரிங், தென் ஃபைனல் இஸ் த மாடல் ட்ரைனிங். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட் வெக்டார் மிஷின், XGBoost கிளாசிஃபையர் அண்ட் அடாபூஸ்ட் கிளாசிஃபையர், இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் கிளாசிஃபையர் எடுத்துட்டு அதுல எது பெஸ்ட்டோ அதுதான் நம்ம அதுல பெஸ்ட்டோன்னு ஆப்வியஸ்லி XGBoost அல்கோரிதம் தான். XGBoost அல்கோரிதம் வில் கிவ் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தேன் அதர் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாடலை நம்ம ஃபைனலாக சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் மாடல் பில்டிங் பார்ட். ஸோ ஆஃப்டர் மாடல் பில்டிங், ஸோ தென் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ப்ரிடிக்ஷன் பார்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், தென் மாடல் ட்ரைனிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் த செகண்ட் ஒன் இஸ் த மாடல் ப்ரிடிக்ஷன். ஸோ இப்போ மிஷினுக்கு மாடல் அக்வெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாடல் எப்படி ப்ரிடிக்ஷனை கொடுக்குது அப்படின்றது தான் ரெண்டாவது பார்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பைத்தான் app.py.
ஸோ இப்போ பார்க்க போறீங்க அப்படின்னா இது ஒரு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் லாகின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ வெல்கம் டு அட்மின் அப்படின்ற மாதிரி வந்துடும். தென் ப்ரிடிக்ஷன் பேஜுக்கு போக போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு எப்படி அந்த மெஷின் வந்துட்டு ரியல் டைமாக டிராஃபிக்கை ப்ரிடிக்ட் பண்ணுது. இப் சப்போஸ் டுடே வந்துட்டு டேட் நான் 14 கொடுக்குறேன், டேஸ் ஆஃப் த வீக் 6 கொடுக்குறோம், கார் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரியல் டைமாக அக்வஸ்ட் பண்ணால் கேமராலேருந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம மேனுவலாக எப்படி இது ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றத காட்டுறோம். கார் கவுண்ட் 54, பைக் கவுண்ட் 12, பஸ் கவுண்ட் ஒரு 9, ட்ரக் கவுண்ட் ஒரு 18. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு 180. ஸோ ஹவர்ஸ் என்ன அப்படின்னா 6 o'clock. ஸோ 50 minutes ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்கும். ஸோ இதை நம்ம இன்புட்டாக ஃபார்மில் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ப்ரிடிக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா ஹெவி ஆர் ஹை ஆர் லோ ஆர் மீடியம் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் கொடுத்துரும். ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இதுக்கான அவுட்கம் வந்துட்டு எவ்வளவு டிராஃபிக் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக் ஏற்ற மாதிரி டிராஃபிக்கோட லைட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறமா மாடல் பில்டிங் அப்புறமா அதோட மாடல் டெப்ளாய்மெண்ட் வித் மாடல் ப்ரிடிக்ஷன் எவ்வளவு டிராஃபிக் இருக்குது அப்படின்றத ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிடிக்ஷன் பண்ண டேட்டாலேருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிமுலேஷன் ரெடி பண்ணி அந்த டிராஃபிக் லைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு பைகேம் அப்படின்ற ஒரு சிமுலேஷன் டூலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பைத்தான் சிமுலேஷன் டாட் பை அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு டிராஃபிக் சினாரியோ எடுத்துக்கிட்டோம். 4-வே ஜங்ஷன். இந்த 4-வே ஜங்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு இதோட பேக் எண்டில் வந்துட்டு மிஷின் லேர்னிங் ப்ரிடிக்ஷன் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த வெஹிக்கிளோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கிளை கவுண்ட் பண்ணி எந்த பக்கம் அதிகமாக கவுண்ட் இருக்குதோ அந்த பக்கமாக அதிகமான டிராஃபிக் லைட்டோட க்ரீன் டைம் கொடுத்துக்கும். ஸோ சப்போஸ் வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப லோவான டிராஃபிக் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இனிஷியலாக வெஹிக்கிளை கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா வெதர் பஸ் கவுண்ட், கார் கவுண்ட் ஆர் மோட்டார் சைக்கிள் கவுண்ட், வாட் எவர் மேபி த வெஹிக்கிள், இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸையும் அதை கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இட் வில் மேக் எ ப்ரிடிக்ஷன் வெதர் இட் இஸ் எ ஹை டிராஃபிக் ஆர் லோ டிராஃபிக், டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிளோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் மேக் எ ப்ரிடிக்ஷன். ஸோ ப்ரிடிக்ஷனுக்கு அப்புறமா இட் வில் கண்ட்ரோல் த டிராஃபிக் லைட். உங்களுக்கு டிராஃபிக் லைட் வந்துட்டு இந்த பக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரைட் சைடு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஹையர் டிராஃபிக் இருக்கக்கூடிய சைடு இருக்க பார்ட்டோட க்ரீன் லைட்டோட டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இதனால நம்மளால டிராஃபிக் கன்ஜெஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்டு டிராஃபிக் ப்ரிடிக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் தான் இதோட ப்ராஜெக்ட்டு. ஸோ கன்ஜெஷனை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டிராஃபிக் லைட் வழியாக கண்ட்ரோல் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் டிராஃபிக்கை குறைச்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. தேங்க்யூ.